கொல்லிமலை. இங்க பல அமானுஷங்கள் நடந்திருக்கிறதா உள்ளூர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அவங்க எதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை வந்து நம்ம உடம்புல பட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த கொல்லிமலையே அதிசயம். அந்த கொல்லிமலையோட பெரிய அதிசயமே கொல்லிப்பாவை அப்படின்னா அந்த கடவுளை பார்க்க போகும்போது எவ்வளவு தூரம் நமக்குள்ள ஒரு மிரட்சி இருக்கும். இரவு நேரத்துல ஒரு விசித்திரமான சத்தம் எழறதா கூட சில பேர் சொன்னாங்க. என்ன இந்த அறிவியல் உலகத்துல இதெல்லாம் நடக்குமா என்ன? கௌதம், நாங்கள் இப்போதான் இங்கே வந்திருக்கோம் கொல்லிமலைக்கு. இங்கே நிறைய பேர் அது திகில் மர்மம்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே அது போல விஷயம் நடக்குமா? மனுஷமா நிறையா நடக்குங்க. எந்த மாதிரினா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டைம் நாங்கள் காட்டுக்கு வந்து மூலிகை பறிக்க போவோம், இல்லை ஒரு டைம் வேட்டைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் போவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மர்மமாக நடக்கிறதெல்லாம் இருக்குதுங்க. அது வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, சும்மா நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு இது வந்து பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும், இல்லை கூட வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறையா விஷயம் நடந்திருக்குங்க. உங்களை தொடர மாதிரிலாம் நான் ஃபீல் ஆகுமா? அதெல்லாம் பிடிச்சி இழுத்து தூக்கியே போட்டிருக்குது ஒரு டைம். யார், உங்களையா? அதை பற்றி சொல்ல முடியுமா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு 10 பேர் போயிட்டுருப்போம் முன்னாடி, திடீர்னு கடைசியாக இருக்கிற ஆளை ஒருத்தனா இப்படி பிடிச்சி வெளியே தூக்கி வீசுன இதெல்லாம் இருக்குதுங்க. அடி பெருசாக படும் அதில்? அப்படியெல்லாம் இருக்காதுங்க, நம்மளை அழகாக அப்படி தூக்கி வீசிடும். நமக்கு முன்னாடி அது நடந்துக்கு போயிட்டுருக்கோம், நமக்கு முன்னாடி அவங்க நம்மளோட ஒருத்தராக அது போயிட்டுருக்கோம் முன்னாடி. ஓகே, இது முன்னாடி யாராவது உள்ளே வந்து எதனா ஆயிருக்கா? உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரையும் நடந்தது கிடையாது. அந்த மாதிரி நடந்தது? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்தது இல்லைங்க. அதேமாரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உண்மை தான். அவங்க எதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதுக்குன்னு ஒரு மூலிகை இருக்குதுங்க. அந்த மூலிகை வந்து நம்ம உடம்புல பட்டாலே முடிஞ்சு போச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருவோம். ஓ, அந்த மூலிகை வச்சு தான் வந்து சித்தர்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமே மறைஞ்சிருக்காங்க. இங்கே கூட உட்காந்துருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆனால் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க, எங்கே இருக்காங்க எந்த நேரம் வருவாங்கன்னே தெரியாது. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? இங்கே நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தாங்க இருக்கு. இதே ஊர் தான். இது வரைக்கும் நீங்கள் சித்தர் எதனா பார்க்குற வாய்ப்பு எதனா கிடச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு குள்ள சித்தரை நான் ஆனால் பார்த்துருக்கேங்க. குள்ளனா எவ்வளோ ஹைட் இருப்பாங்க? மலையில் தான் ஒரு டைம் பார்த்துருக்கோங்க நாங்கள். சும்மா ஒரு டைம் காட்டுக்கு மலம்பில்லா இருக்க போகிறப்ப பார்த்துருக்குறோங்க. எவ்வளோ ஹைட் இருப்பாங்க? சும்மா ஒரு 2 அடிக்கு இவ்வளோ தாங்க இருப்பார். இவ்வளோதான்? அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்க? ஆனால் பார்த்தோம், அப்படி போயிட்டே இருப்பாங்க, சல்லுன்னு மறைஞ்சிருவாங்க. எங்கே, இந்த கொல்லிமலைக்குள்ளே போகணுமா? இல்லை இந்த நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. இந்த மலையில் இப்போ நாங்கள் ஏதாவது கரெக்டுக்கு மலம்பில்லாருக்கு போகிறது, விரவுக்கு போகிறது, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போனால் கூட அந்த இடத்துல நம்ம அவங்கள அசால்ட்டாக பார்க்கலாங்க. அப்படியா? ஆமாங்க. அவங்கள பார்க்கும்போதும் உடை அணிஞ்சது அது போல் இருக்காங்களா? இல்லை உடைன்னா அவங்க சும்மா இலை சம்மந்தப்பட்ட இது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை தான் கட்டியிருக்காங்க. அவங்க உடை ஆனால் வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதுதான், அந்த துணி மாதிரி இருக்காது, ஒரு இலையால் நெய்யப்பட்ட மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் முழுசாக அது ஆனால் நம்ம யூகிக்க முடியாது அது. ஆனால் ஆள் பார்த்தோன்னா கரையன்னு இருப்பாங்க, ஆனால் நல்லா போகிறது நல்லாவே தெரியும். கருப்பாக உள்ளே எவ்வளோ தான் இருப்பாங்க, நல்லா இப்படி திடீர்னு போயிட்டே இருப்பாங்க, ஆள் மறைஞ்சு போயிடுவாங்க. ஓ, எங்கே போனாங்கன்னே தெரியாதுங்க. பின்னாடி துரத்திட்டு போனால் கூட அவங்கள பிடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களாம் எப்படி இந்த பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தவங்களா? இல்லை எல்லாம் நம்ம ஆளுங்க தான், இனத்தை வந்தாங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் அது போல் பார்த்துருக்கீங்கன்னா, வேறு என்ன இது போல் பார்த்துருக்கீங்க? நான் ஒருத்தர் பார்த்துருக்கேங்க, என் அனுபவத்தில் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் அவங்க உங்களை ஒரு மாதிரி பயமுத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்மளே எதுவும் பண்ண மாட்டாங்க, எந்த எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்கே வந்தாலே ஒரு 3-4 இடத்துக்கு போவேனான்னு சொல்கிறாங்கல்ல? ஆமாங்க. ஆக்சுவலாக அந்த இடங்களை பற்றி சொல்ல முடியுமா? உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அந்த இது அதிகமாக நான் அந்த இடத்துக்குலாம் போனது இல்லைங்க. இப்போ அண்ணா இந்த மாதிரி பூஜை அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸோடு ஷேர் பண்ண தப்பில்லை. அவங்க அந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் விரத கட்டுப்பாடெல்லாம் இருந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரவங்க நிறைய டைம் போயிட்டு வருவாங்க. ஆனால் நம்மளை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒரு டைம் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இந்த சாமியார் இப்போ அண்ணன் சம்மந்தப்பட்டவங்கலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஒருத்தர் 2 பேர் போவாங்க, ஒரு 3 பேர் போவாங்க, மற்ற யாருமே அந்த இடத்துக்கு போக முடியாதுங்க. வெளியாட்கள் யாருமே உள்ளே போக முடியாது, வெளியாளுங்களே யாரும் போக மாட்டாங்க. இப்போ நாங்களே இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருந்து தான் அங்கே உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ கொல்லிமலை இருக்குல்ல பகலில்? ஆமாம். ஒரு 6 மணிக்கு மேலே இந்த கொல்லிமலை எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்த மாயா ஆமாம் மாதிரி இருக்கும். ஆமாம்.
வித்தியாசமாக சத்தம் கேட்குறது அது போல் ஏதாவது சம்திங்? நிறையா இருக்குங்க. அது இப்போ பார்க்க முடியாது. அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு 8 மணிக்கு மேலே அந்த இது கொஞ்சம் பார்க்கலாம். மரத்தில் உட்காந்துருக்குதே அசால்ட்டாக நீங்கள் கேப்சர் பண்ணலாம். மரத்தில் உட்காந்துருக்குமா? மரத்தில் உட்காந்து கூப்பிட்றதெல்லாம் இருந்திருக்குது. எப்போவுமே இது போல் விஷயம்லாம் வெளியே வராதுல்ல, இது போல் நடந்துச்சுனாக்கா. ஆனால் இங்கே இவ்வளோ நடக்குதுன்னு சொல்கிறீங்களா அமானுஷமா? அப்போ அதெல்லாம் அது மலை டிஃப்ரெண்ட்டுங்க. அது கீழே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அமானுஷத்தை பொறுத்த வரைக்கும் மலைக்கு கீழே அதிகமாக மேலே அதிகமாக? மேலே அதிகமாக இருக்குங்க. மேலே தான் அதிகம். மேலே அதிகமாக இருக்கும். அந்த கொல்லிப்பாவையை பற்றி நிறைய சொல்லுவாங்களே. கொல்லிப்பாவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி அப்போ வந்து முனிவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த அசுரர்கள்லாம் வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால முனிவர்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு கொல்லிப்பாவை அப்படின்னு ஒரு தாயை வந்து உருவாக்குனாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரூர் அந்த மாவட்டத்திலேருந்து அந்த சித்தர்கள்லாம் இங்கே வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அடிக்கடி வந்து அவங்களாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கொல்லிப்பாவைன்னு ஒரு சாமியை உருவாக்கி அவங்களுக்கு காவலாக வச்சுருந்தாங்க. அதில் உருவானது தான் அந்த தாய். அரக்கர்கள்லாம் வந்து சிவன் வந்து அடிக்கடி இங்கே வாசம் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. அதை நம்புறீங்க ஆழமா அந்த இடத்துல இருந்து? ஓகே. அதே போல் சில நாட்டார் தெய்வங்கள்லாம் ஒரு இடத்துல கூடி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது இங்கெல்லாம் இருக்குது? அதுக்குன்னு ஒரு மந்தையாட்டம் ஒன்று இருக்குதுங்க, பெரிய மந்தை மாதிரி. அந்த இடத்துல தான் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து அந்த இடத்துல பேசுகிற சத்தம் மட்டும் நமக்கு கேட்க, ஆனால் உருவம் தெரியாதுங்க. ஓ, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அது ஏன்னா அந்த மாதிரி கேட்டிருக்குங்க. அதை பற்றி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நாங்கள் சும்மா இப்படி நார்மலாக போகிறது தாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஆடு கீடு ஓட்ட போகிறோம், ஏன்னா நம்ம போய் பார்க்க முடியாது அந்த நேரம், யாருமே அந்த பக்கம் போக முடியாது. ஏதாவது யதார்த்தமாக நம்ம போய் அந்த சத்தம் கேட்டால் தான் உண்டு. ஆனால் அடுத்த நாள் உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த சத்தத்தை கேட்டாலோ அந்த இடத்த பார்த்துட்டாலோ நமக்கு தூக்கம் வராது. அன்றைக்கி விடிய விடிய உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் உடம்புக்கு. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அதேமாரி போனவங்க நிறைய பேர் இறந்தவங்களும் இருக்காங்க. இதில் எத்தனை வருஷம் முன்னாடி இறந்துருக்காங்க? அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி. அப்போ ரீசெண்ட் டைமே யாருமே இந்த டைமு, ஏன்னா அந்த இடம் அபாயகுறி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த நேரத்துக்குள்ளே அதுக்கு முன்னாடியே பகலில் போகலாம், அந்த ராத்திரி நேரம் அந்த மாதிரி ராத்திரிலாம் அந்த பக்கம். ஸோ கொல்லிமலை பொறுத்தவரை அந்தி சாய்ந்ததுக்கப்புறம் வெளியே வர்றது ரிஸ்க்கு ஃபுல்லாக. இப்போ இங்கே மற்றவங்களெல்லாம் இதே போல் நடக்குதுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு எதனா இது போல் அமானுஷ அனுபவம் இருக்கா? மரத்துக்கு கீழே சம்திங் நிறைய பேர் போகக்கூடாதுலாம் சொல்லுவாங்க, அங்கே எதனா போய் தூங்கி இது போல் நடந்தது, அதை போய் சொல்ல முடியுமா? நான் இதே இடம் தாங்க, இந்த இடத்துல தான் ஒரு டைம் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் நல்லா. நானும் அப்பாவும் அங்கே காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அப்பா பாலுக்கு போகிறேன்னு போயிட்டாருங்க. இந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இங்கே கீழே இப்படி படுத்துருக்கிறேன், அது பள்ளத்தில் தான் கீழே படுத்துருக்கிறேன். திடீர்னு தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. அப்போ கூட எனக்கு தூக்கம் அப்பயே எந்திரிக்க முடியல. ஆனால் மேலே படுத்து கிடக்கிறேன். நான் வாக்கில் அந்த வெயிலே நான் வெயிலில் படுத்து கிடக்கிறேன். எப்படி மேலே வந்து படுத்துருக்குன்னு எனக்கே தெரில. யார் வந்து என்னை மேலே தூக்கி போட்டாங்கன்னு எனக்கே தெரில. அப்படி தூங்கிட்டு இருக்கிறேன் நான் வாக்கில். ஒரே ஒரு தட்டு தலையில் ஓங்கி பட்டார்னு அடிச்சுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு கம்முன்னு நான் வாக்கில். சிரிச்சிட்டே சொல்கிறீங்களே, அப்போ எப்படி இருந்துச்சு இதெல்லாம்? ஐயோ, அதெல்லாம் நம்ப முடியாத மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. கீழே நல்லா நிழலில் படுத்துருக்குங்க, அந்த மரத்தோட நிழலில் கீழே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்திருந்த வகையில் மேலே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரில. வந்து மேலே அந்த திட்டில் படுத்துருக்கிறேன், பட்டுன்னு ஓங்கி தலையில் ஒரு அடி விட்டுச்சு. என்னான்னு சுற்றி முற்றி பார்க்குறேன், ஒன்றத்தையும் காணோம். அப்புறம் பார்த்துட்டு விட்டா ஓட்டம் வீட்டுக்கு ஓடியே போயிட்டேன். நான் நிற்கலைங்க. நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு தடவை இங்கே நம்ம காட்டிலே வந்துட்டு நானும் அப்பாவும் இங்கே சும்மா அப்படி முயலுக்கு கண்ணி கட்டலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். கட்டிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, சரி சும்மா வீடியோ இப்படி ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு அப்பாவை கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன். எடுக்கும்போது பின்னாடி என்னமோ கட்டங்கறி நான் அப்பாவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எத்தனை மணிக்கு இது நடக்குது? ராத்திரி ஒரு 8:30. நைட் அவ்வளோ கிளியராக தெரியுதா? பின்னாடி கருப்பாக இருந்ததும் தெரியுது. அந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்களா? அதாங்க மிஸ் ஆயிடுச்சு நிறையா ஃபோட்டோ. அது பழைய செல்லு ஒன்று வச்சுருந்தேன், அதில் இருந்தது எல்லாம் நிறையா ஃபோட்டோ. அதை மற்றவங்கிட்ட காமிச்சிருக்கீங்களா? காட்டியிருக்குங்க. அப்பாட்டையும் காமிச்சிருக்கேன், அண்ணன்கிட்டையும் காமிச்சிருக்கேன். என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொல்லுவேன், பார்த்துட்டு சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் கம்முன்னு விட்டாங்க. அது சும்மா அந்த பிக்சலைட் ஆனதோ மற்றபடி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரியலாக அங்கே கிளியராக ஒரு மனுஷன் பின்னாடி நிற்கிறது அப்படியே தெரியுது. ஒரு கட்டங்கரைன்னு ஒரு உருவம் பின்னாடி நிற்கிறது நல்லாவே தெரியுதுங்க. அப்பா தலையில் வேடு கட்டியிருக்காரு, அவருக்கு பின்னாடி இப்படி பின்னாடி நல்லாவே நிற்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் நான் இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி அப்போ கூட எனக்கு நல்லா தெரியலைங்க. வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப தான் கிளியராக இப்படி ஜூம் பண்ணி பார்க்குறேன், பின்னாடி நல்லா நிற்கிறது நல்லாவே தெரியும். எந்த மாதிரி இருந்துச்சு அந்த உருவம்? கருப்பு தாண்டி எப்படி இருந்துச்சு அந்த உருவம்?
அப்படியே கட்டங்கரேன்னு கண்ணு எதுவுமே மூஞ்சி எந்த உருவமே தெரில. ஆனால் ஒரு உருவம் மட்டும் நல்லா நிற்கிறது, ஒரு மனுஷ உருவத்தில் நிற்கிறது நல்லாவே தெரியும். முதல்ல இந்த குள்ளமாக ஒரு சொன்னீங்க, அதுவும் கட்டக்கரைன்னு சொன்னீங்க. இப்போ இதுவும் அதே கலரில் இது சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா சித்திரல் மனுஷன், அதாவது கை கால் எல்லாமே இருக்கிற மாதிரி மனுஷன் நல்லா குடுக்குன்னு ஓடி பாதி 2 அடியில். ஆமாம் 2 அடியில். இதே கொஞ்சம் தூரம் போகிறாரு, அவர்கிட்ட போனதும் டக்குன்னு மறந்துட்டு போயிடுறாரு. ஆனால் நீங்கள் பார்த்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரினா அது வந்து அமானுஷம். அதெல்லாம் பேய்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா இங்கே காக்கிற தெய்வங்கள் வன தெய்வம் அது கூட அது இவங்க கூட சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் உருவ மாதிரி கூட வருவாங்க. காக்கா குருவியா என்ன விதத்தில் வேணாலும் மாறி வரலாங்க. இல்லை அந்த மாதிரி உருவம் எடுத்து கூட அவங்க உருவத்திலே வந்து கூட திடீர்னு நம்ம உடம்புக்குள்ளே இறங்குறதுக்கு கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. நடக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் ஸ்கூலில் இருக்கிறேன், நான் வந்து அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்களாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் தான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. எங்கள் அம்மா காலையில் வந்துட்டு கேட்குறாங்க, ஏன்டா அப்புறம் உங்கள் வீட்டுக்கு இது இங்கே வந்து கூப்பிட்டு அங்கே வந்து இருக்க வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வரவே இல்லை, இப்போ தானே பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தேன், என்ன எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்பவே மாட்டேன்ட்டாங்க, நான் வரல, நான் ஸ்கூலில் தான் இருந்தேன். அப்போ போயினாலும் கூப்பிட மாட்டேங்க, எங்கம்மா இருக்க அப்படின்னு தான் சொல்லுமா அப்படின்னு தான். என் வாய்ஸ் இப்போ நான் பேசுகிற வாய்ஸில் அப்படியே பேசுங்க. அதான் அந்த இது இப்போ அந்த பில்லருக்கு போகும்போது அந்த மாதிரி சித்திரையில் நம்ம கண்ணில் பார்க்கலாம். பேய் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு சோலை ஒன்று இருக்குதுங்க, மலையில் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இந்த மாதிரி யூடியூபர் வந்து ஒரு 2 லேடிஸு ஒரு 3 ஜென்ட்ஸ் என்னமோ வந்திருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. போனதுமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு மேலே உட்காந்து அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே அந்த கேமரா மட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க. ஆனால் அவங்க ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே அந்த கேமராவில் இருந்துருக்குது. அந்த கேமரா வச்சு தான் எல்லாமே வந்து கடைசியாக வந்து நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. அந்த அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. எல்லாருன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணவங்க, அங்கே உள்ளே போனவங்க யாருமே உயிரோட இல்லை. எத்தனை பேர் மொத்தம்? 6 பேரோ 5 பேரோ போயிருந்தாங்க. எப்போ நடந்தது இது? ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்குங்க. அப்போ நடந்தது? ஓ, அப்பயே இது போல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை. யூடியூப் இல்லாமல் சும்மா டிவி சேனல் வந்திருக்காங்களா? அப்போது கேமரா எடுத்துகிட்டு மொத்தத்தில் உள்ளே வந்திருக்காங்க, சோலைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பேயை தேடி போகிறேன்ட்டு போய் உள்ளே மாட்டி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவோட போட்டிருந்தாங்க. ஃபோட்டோ வந்துச்சு. எந்த ஊருக்காரங்க எதனா ஞாபகம் இருக்கா? அது சோளக்காடு என்னமோ சொன்னாங்க. சோளக்காடு கீழே சோலையூர். ஆமாங்க, நிறையா இடம் இருக்குதுங்க. ஆனால் மெயினாக அந்த பேய் சம்மந்தப்பட்ட இடம் இதெல்லாம் நம்ம போகவே கூடாது. அந்த கேமரா கிடச்சின்னு சொன்னீங்களே? ஆமாங்க. அதில் இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல, ஆனால் நான் பார்க்குறேங்க, இருந்தால் எடுத்து வைக்கிறேன். ஓகே. அந்த கேமராவில் இருந்த காட்சிகள்லாம்? ஆமாம், அதில் இருந்த காட்சிகள் அது அப்படியே இதில் போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே? பார்த்தேன். என்னென்ன இருந்துச்சு அதில் ஷோஸ்லாம்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரத்துலேருந்து முடி நல்லா கீழே தொங்குற மாதிரி ஒயிட் கலர் ஃபோட்டோவாக இருக்குது, ஃபோட்டோவோடு இருந்துச்சு. ஓ ஓகே. அந்த இது வந்து ஃபுல்லாக கேப்சர் ஆகிருக்கு. அந்த இது ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும்தாங்க அதில் போட்டிருந்தாங்க. மெயினானது நல்லா பல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு ஆளே எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க. ஆனால் அதில் 5 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் அந்த பயத்துலையும் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க, அங்கே எடுத்துட்டாங்க. அது எடுத்ததுனால தான் அவங்க அங்கேயே கதை முடிஞ்சிருச்சு. ஓ, எடுக்காமல் இருந்து தான் பயமுறுத்தி அமைச்சிருக்கோம், பயமுறுத்தி அனுப்பியிருக்கோம். அந்த ஃபோட்டோ அதில் ரெக்கார்ட் ஆனது அங்கே போய் அவங்கள எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ கேமராவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கல தான் அந்த பேப்பர்லலாம் அந்த இதை எடுத்து போட்டிருந்தாங்க. வனபத்திரகாளி சொல்கிறீங்களா? இல்லை வனபத்திரகாளி காப்பாற்று கொல்லிப்பாவே அங்கேருந்து வருவாங்க கீழே. ஆமாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி, அக்கா தங்கச்சி 7 பேருங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அக்கா தங்கச்சிங்க. எல்லோரும் ஒரு இதில் வந்து சந்தித்து இந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல மாதிரி இந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. இந்த மந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பெருசாக இருக்கும். இப்போதெல்லாம் கல்லெல்லாம் உடச்சி கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்குது. உங்கள் பக்கத்துலேயே கூட உட்காந்துருக்கலாம், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. மதிக்கட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் தான், அந்த மாதிரி இது ஒரு 6-7 மணிக்கு மேலே ஒரு மாதிரி ஒரு மூலிகை வாசத்தில் நீங்கள் மறந்துடுவீங்க எல்லாத்தையும். அது வந்து ஒரு அது வந்து 23வது பெண்டு என்னமோங்க, மதிக்கட்டா மலைன்னு சொல்லிட்டு ஒரு பெண்டு, ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா கொல்லிமலை, போகிற வழியில் ஒரு பெண்டு ஒன்று வருங்க. அதில் வந்து மதிக்கட்டா மலைன்னு ஒரு இது இருக்குது.
அங்கே போக 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 அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்கள் மைண்டே மறந்து போயிடும். வண்டி நிறுத்தக்கூடாதாங்க? வண்டியை நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துல இப்படி பாலம் இப்படி இருக்குது அப்படின்னா இதிலேருந்து இறங்கியே கூட போவோம். உங்களை திசை மாற்றி கூட கூப்பிட்டு போவோம். மனுஷன் மாதிரியே நின்று கை கொடுத்து கூப்பிடுவோம். உங்களையே கூப்பிடுவாங்க, வா வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, நான் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கிறேன்னா கூட வான்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. மனுஷன் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். நிறைய இருக்குது, நிறைய நடந்திருக்கு. இல்லை, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அது நம்மளை வான்னு சொல்லி கூப்பிட்றது இருக்குது. கூப்பிட்டு அப்படி போயிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது.